சீக்கிரமே நம்ம ராஜி போலீஸாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க. ராஜியோட வெற்றிக்கு முழு காரணமே நம்ம கதிர் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். நம்ம ராஜி தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. 100% நம்ம ராஜி எடுத்த முடிவு ரொம்பவே சூப்பர் தாங்க சொல்லணும். காவேரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ராஜி வந்து உண்மையாகவே பெஸ்ட்டு. ஏன்னா காவேரி வந்து தன்னோட குடும்பத்துக்காக அம்மா சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூட சேர்ந்து வாழாமல் அவங்க வீட்டில் இருந்தாங்க. ஆனால் நம்ம ராஜி வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுமே பார்த்திங்கன்னா இதான் நிலவரம், என்னை இந்த வீட்டில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, முக்கியமாக வந்து கதிர் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாரு, என்னை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமும் வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாங்க. ராஜியோட அம்மாவுக்கு வந்து என்னென்னா ராஜி பிடிக்காம தான் இந்த வீட்டில் இருக்கிறா, ரொம்பவே கஷ்டப்படுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராஜியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இங்கே முத்துவேலை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இல்லை, ராஜி நல்லா தான் இருக்கிறா, அவள் கஷ்டப்படலை, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா, அந்த வீட்டில் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மூலம் தெரிய வந்து எதுவுமே பேசாமல் அவங்க வந்து அமைதியாக போயிடுறாங்க. இங்கே பாண்டியன் மொத்த குடும்பம் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பி. கோமுதிலாம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜியை கட்டி பிடிச்சி வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம ராஜிக்கு என்ன கோவம் நம்ம கதிர் மேலே தான், நம்மளை அனுப்பிச்சி விட்டு இந்த கதிர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கதிரை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டுறாங்க. நான் ஒன்றும் போகலை, நான் இங்கே தான் இருப்பேன், நான் போயிட்டேன்னா உனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, நீ ஜாலியாக இருக்கலாம்ல, எந்த ஒரு கடமையும் இல்லை, நான் இருந்தேன்னா டெய்லியும் வந்து என்னை வந்து இங்கே க்ரௌண்டுக்கு கூப்பிட்டு போகணும், உனக்கு தேவையில்லாத வந்து கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சி நான் போகணும்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டேல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர்கிட்ட நம்ம ராஜி வந்து கோவப்படுறாங்க. பட் நம்ம கதிர் வந்து ராஜிக்கிட்ட வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வந்து காட்டிக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சக்திவேலுக்கு வந்து விஷயம் தெரிய வருது, இந்த மாதிரி ரொம்பவே கோவப்படுறாரு. விருப்பத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை, நீங்கள் வலுக்கட்டாயமாக அவளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கணும், இழுத்துட்டு வந்திருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜியோட அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் சக்திவேல் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து நீ பிரச்சனையை உண்டு பண்ண வேணாம், அவளோட முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் வந்து அந்த குடும்பத்தோட எந்த ஒரு பிரச்சனையும் வந்து செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பேசிட்டு கிளம்பிடுறாங்க. வடிவு இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள், என் பொண்ணு அந்த வீட்டில் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு, அதனால தான் இவர்கிட்ட நான் வந்து பேசி அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு நினச்சேன். ஆனால் அங்கே அவள் சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து சொல்லிட்டா, அவளுக்கு இங்கே வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறி அவளை வந்து நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க, வலுக்கட்டாயம்லாம் அவளை இங்கே அழைச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சக்திவேலை பிடிச்சி வந்து திட்டுறாங்க, கொஞ்சமாச்சும் பெரிய மனசுலாம் வந்து நடந்துக்கோ, உனக்கு அந்த புத்தியே கிடையாது, பொம்பளைங்க விஷயத்தில் தலையிடாத, என் பேத்தி நல்லா இருந்துட்டு போட்டோம், தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே போக வேண்டியதான் நீயும் பிள்ளையும், இதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்டு வந்து திட்டுறாங்க. இங்கே நம்ம சக்திவேல் யார் என்ன சொன்னாலுமே காதில் வாங்கிக்காமல் குமார்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னடா நீ சொல்கிற, ராஜியை வலுக்கட்டாயமாக நம்ம இழுத்துட்டு வந்துடும், இவங்க வர வர வந்து ரொம்ப தான் பண்ணுறாங்க, மாறிட்டாங்க, ஆனால் வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நீ என்ன சொல்கிற, ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆனால் குமாரே பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்சம் பம்முறாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன இவனுமே என்ன விலகுற மாதிரி தெரியுதே, ஒருவேளை பயந்துட்டானோ ஜெயிலுக்கு போயிட்டு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிலாம் இருக்காது, நம்ம பையனாச்சே, அப்படிலாம் வந்து ஒதுங்குற பையன்லாம் இல்லை, பயப்படுறவன்லாம் இவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை பார்த்திங்கன்னா முணங்கிட்டு இருக்கிறாரு. மீனா ராஜி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராஜி வந்து கதிர் மேலே இருக்கிற கோவத்தில் வந்து அப்படியே ஒரு மாதிரி முணங்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அவன் நான் போகணுன்னு சொல்லிட்டு நினச்சான், என் மேலே அவனுக்கு பாசமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு என்ன நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எதுக்காக கதிரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிற, என்னடி உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, அவன் நான் அந்த வீட்டை போகணுன்னு ஆசைப்பட்றாங்க்கா, அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை போல், நான் போயிட்டு கேட்குறேன் உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எதுனாலும் என்னோட முடிவு தான், உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டான். எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, நான் எவ்வளோ நாள் என் அம்மா அப்பா எப்போ பேசுவாங்க, என்னை வீட்டுக்கு எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், அந்த நாள் வந்துமே வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியலை, ஆனால் எனக்கு போகணுன்னெலாம் இல்லை, ஒரு வார்த்தை என்னை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம்ல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து மீனா கிட்ட புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. உடனே மீனா இருந்துக்கிட்டு உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீ உன் அம்மா அப்பா
கூப்பிடும் போதே போயிருந்துருக்கலாம்ல ராஜி, ஏன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் புலம்பிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது இல்லைக்கா விஷயம், கதிர் வந்து என்னை போக வேணான்னு சொல்லலைல, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் அவன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறேன், ஆனால் அவன் ஏன் இப்படி இருக்கிறானே தெரியல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அடியே கிறுக்கி, நீயா எதுனாலும் நினச்சிக்கிறாத, யார் சொன்னா நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நினச்சானா? கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீ போகலைன்னு சொல்லிட்டு தெரிய வரவுமே கதிர் எவ்வளோ சந்தோஷப்பட்டான் தெரியுமா? டான்ஸ் ஆடாதது தான் குறை, அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சும்மா எதுனாலும் நீயே சொல்லாதக்கா, அதெல்லாம் இல்லை, அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் நான் போகலைன்னு தெரியவும். யார் சொன்னா? நான் அவனை போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணுறான், வெளியவே காணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறான். நீ தாண்டி தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற, அவன் வந்து உன் மேலே ரொம்பவே பாசத்தோடு தான் இருக்கிறான், வெளியே காட்டிக்கிற மாட்டான், அவ்வளோதான் வித்தியாசம். பசங்க முக்கால்வாசி பேர் இப்படி தான், மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் கெத்து தான், வெளியே காட்டிக்கிறதுல கொஞ்சம் அவங்க வீட்டு சொத்து குறைஞ்சிரும் போல், இப்படி தான் இருப்பானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீ வேணா கதிர்கிட்ட வந்து கேட்டுப்பாரு, நீ வந்து அவனை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓப்பனாக அவன்கிட்ட பேசு, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அவனுமே வந்து உன்னை பிடிக்குன்னு தான் சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மீனா சொன்னதுக்கு அப்புறம் தான் ராஜிக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு நிம்மதியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க்குக்கு போன நம்ம செந்தில், சரவணன் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்டையுமே நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம கதிரை போட்டு செம்மையாக கலாய்ச்சிட்ருக்கிறாங்க. அரசி இருந்துக்கிட்டு, அண்ணி யாருக்காக போலேன்னு தெரியுமா, எல்லாம் அண்ணனுக்காக தான், அண்ணனுக்காக மட்டும்தான் அண்ணி வந்து இங்கே வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவை கூட வந்து தூக்கி போட்டாங்க, அவங்க கூப்பிட்டுமே அவங்க வீட்டுக்கு போகலை, எவ்வளோ ஒரு காதல் பாருங்கள், புனிதமான காதல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்ல, இங்கே சரவணன் செந்தில் பார்த்திங்கன்னா, என்னடா சொல்லவே இல்லை, உங்கள் காதல்லாம் எங்கள் காதலை விட வந்து தோற்று போயிருமே போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக வந்து கிண்டல் பண்ணி பேசிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து நம்ம பாண்டியன் வந்து வராங்க. ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உச்சி கொட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்புட்றா இவருக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, இவருக்கு வந்து மூக்கு வேர்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம ராஜிக்கிட்ட வந்து கேட்குறாரு நம்ம பாண்டியன், அதுக்கப்புறம் எதனால வந்து உங்கள் வீட்டில் வந்து பேசுனாங்களா, வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இல்லைங்க மாமா, யாரும் வரல அப்புறம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்ததுப்பா நீ பேசுனது, தேவையில்லாமல் வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன், ஏன்னா உங்கள் அம்மாவும் தெளிவாக சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரிங்க மாமா, நீ மனசார தான்ப்பா இந்த முடிவு எடுத்த, மற்றபடி எதுவும் இல்லைல்ல? ஆமாங்க மாமா, எனக்கு என்ன இங்கே குறை, எனக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கே மனசே இல்லை. சரிப்பா சரிப்பா, எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷந்தான், நீ இங்கேயே இரு, உன்னை நாங்கள் நல்லா பார்த்துக்குவோம், உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கதிர்கிட்ட வேணும்னே ராஜி வந்து வம்பு பண்ணுறாங்க. அவங்க விரிச்சு போட்ட பாயை வந்து இப்படி எத்தி விடுறதும் ரொம்பவே குசும்பு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கதிர் இருந்துக்கிட்டு என்னதான் இவளுக்கு ஆச்சு, ஏன் தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது. நம்ம மேலே கோவமாக இருக்கிறா போல், நம்ம அவளை இங்கே இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் இருக்குது போல் அப்படின்னு வந்து அவரே வந்து யோசிச்சுட்ருக்கிறார். அடுத்து குமரவேல் வந்து ராஜி பேசின விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. வடிவு இருந்துக்கிட்டு, என்னங்க கோவமாக இருக்கிறீங்களா, நான் உங்களை தேவையில்லாமல் கூப்பிட்டு போயிட்டு படுத்திட்டேனா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ராஜி வந்து இப்படி பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, அந்த வீட்டில் ராஜி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன், அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, அவள் இங்கே சந்தோஷமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. உண்மையாகவே அந்த கதிர் பையன் ரொம்பவே நல்ல பையன் தான் போல், நானே வந்து பார்த்துருக்குறேன், நம்ம ராஜிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறான், நம்ம ராஜி வந்து லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்து ஹெல்ப்பாக இருக்கிறான். உண்மையாகவே நம்ம தேடினாலுமே இந்த இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ராஜிக்கு வந்து கிடச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட வடிவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. பேசுகிறது நம்ம வீட்டுக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாங்க, உண்மையாகவே ரொம்பவே நல்ல பையன்தான், நம்ம ராஜி சந்தோஷமாக இருந்தால் போதும், எப்படினாலும் நீங்கள் உங்கள் தங்கச்சி வீட்டை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க குடும்பத்தை அவ்வளோ சீக்கிரத்துலலாம், ஆனால் கண்டிப்பாக அது ஒரு நாள் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் அதுக்கு பதிலே பேசாமல் யோசிக்கிறாங்க. முத்துவேல் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே தான், கொஞ்சம் கொஞ்சம் அவர் பெரிய மனுஷன் தன்மையாக நடந்துக்கிறாரு. முழுக்க முழுக்க வந்து இந்த சக்திவேல் பண்ணுற வேலை தான், அவர் தான் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ராஜி இருந்துக்கிட்டு கதைக்கிட்ட வந்து கேட்குறாங்க,
என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சு நம்ம ராஜி வந்து கதிர்கிட்ட வந்து காதலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ராஜி வந்து கேட்கவுமே கதிர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் பிகு பண்ணுறாரு. கோயிலுக்கா நீயே போயிட்டு வர வேண்டியதானே, என்ன எதுக்காக கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கலாய்ச்சி பார்க்குறாரு. உடனே ராஜி இருந்துக்கிட்டு, இல்லை எனக்கு கோயிலுக்கு வழி தெரியாது, அதனால தான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இத்தனை வருஷம் இங்கே தானே இருந்த, இத்தனை வருஷம் நீ கோயிலுக்கு போகவே இல்லையா, இது என்ன புதுசாக என்ன கூப்பிட்டுருக்குற, இப்போ வரீங்களா இல்லையா, சும்மா என்னை கடுப்பேற்றி பார்க்காதீங்க, வரீங்கன்னா வாங்க நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், இல்லைன்னா நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜி வேகமாக வீட்டு வாசலுக்கு வெளியே போயிட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ராஜி கோவப்பட்டால் கூட அழகாக தான்ப்பா இருக்கிறா, நம்ம ராஜியை வந்து கோவப்படுத்தி பார்க்குறதுல என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, இதுக்கு மேலேயும் அவளை வெறுப்பேற்ற வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே நம்ம ராஜி திரும்பி நின்றுக்கிறாங்க. ஹாரன் அடிக்கிறாரு. இப்போ என்ன வரப்போறியா இல்லையா, இன்னுமா கோவம், நீங்கள் கூப்பிட்டா தான் நான் வந்து பைக்கில் உட்காருவேன், சரி வாங்க ராஜி மேடம் வந்து உட்காருங்க கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லவுமே இங்கே பார்த்தீங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு நம்ம ராஜி ரொம்பவே சந்தோஷத்தோடு பைக்கில் போய்ட்டு உட்காராங்க. போகும்போது ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிட்டு போகிறாங்க. உனக்கு கஷ்டமாக இல்லையா, உங்கள் அம்மா அப்பா வந்து கூப்பிட்டுமே வந்து நீ போகாதது வந்து அவங்களுக்குமே கஷ்டமாக தானே இருந்திருக்கும், உனக்கும் அதே மாதிரி தானே இருந்திருக்கும், யார் சொன்னா, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாவா, ஆமாம் என்னோடய உசுரே இந்த வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உன்னோட உசுரு இந்த வீட்டில் இருக்குதா, உன்னோட எங்கள் எல்லாரையும் விட உனக்கு உன் அம்மா அப்பா தானே முக்கியம், அவங்க தானே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கள விட எனக்கு ஒருத்தவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. யார் அது, ஓ மீனா அண்ணியா, ஆமாம் அவங்க கூட நீ எப்போவுமே க்ளோஸாக தானே இருக்க, அவங்க மேலே நீ ரொம்பவே பாசம்தான் வச்சுருக்கிற, அம்மாவை விட மீனா அண்ணியும் உனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜி மனசுக்குள்ளே வந்து கதிரை போட்டு திட்டுறாங்க, மரமண்டை உனக்கெலாம் நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி சரி கோயில் வந்துருச்சு, விட்டால் அப்படியே பேசிக்கிட்டே பைக்லேயே வந்து வேற எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க போலையே, வாங்க பைக்கை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி கதிர் 2 பேருமே கோயிலுக்குள்ளே போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அப்போ ராஜி இருந்துக்கிட்டு கதிர்கிட்ட கொஞ்சம் வந்து பேசுகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் கதிர், நான் உன்னை கேட்கவா, நீ சொல்லுவியா அப்படின்னு வந்து கேட்குறேன். சொல்கிறேன் நீ ஃபஸ்ட்டு கேளு, நீ கேட்குறதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னை உனக்கு எந்தளவுக்கு பிடிக்கும், நான் எங்கள் அம்மா அப்பாவோட பேர் இருந்தால் நீ சந்தோஷமாக இருந்திருப்பியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேனே, உன்னவா, எனக்கு பிடிக்குமான்னு கேட்குறியா, பிடிக்கவே பிடிக்காது, உன்ன மாதிரி நான் ராஜசியை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போதும் போல் நம்ம ராஜியை வந்து கடுப்பேற்றி பார்க்குறாரு. உடனே ராஜி இருந்துக்கிட்டு முறைக்கிறாங்க, ஒரு மாதிரி வந்து மூஞ்சியை வந்து ஒரு மாதிரி வச்சுக்கிறாங்க. கோவப்படாத ஃபீல் பண்ணாத, நான் சும்மா தான் சொன்னேன், உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நானுமே ரொம்பவே ஃபீல் பண்ணேன் தான், அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிடுவோமே நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணேன் தெரியுமா, அப்புறம் தான் நீ சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நீ அங்கே அவங்க கூட போகலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, போன உசுரே எனக்கு மறுபடி திரும்ப வந்தது மாதிரி இருந்துச்சு, அப்படியே என் மனசுக்குள்ளே அப்படியே 10,000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம ராஜிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உடனே ராஜி இருந்துக்கிட்டு கதிர் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க. அதை பார்த்த கதிருக்கு வந்து இது என்னடா இப்படிலாம் வெக்கப்படுறாளே, இவளுக்கு வெக்கப்படலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன ராஜி, என்ன சொல்லணும், வாழ்க்கை முழுவதும் என் கூடவே இருப்பியா, என்னை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டேல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இதை கேட்டதுமே கதிர் ரொம்பவே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாங்க. அப்போ முடிவு பண்ணிட்ட, கடைசி முடிய என் கூடவே இருந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டு என்னை நிம்மதி இல்லாமல் செய்யணும்னு நினச்சி நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னு வந்து நம்ம ராஜியை வந்து கலாய்க்கிறாங்க. இப்போ நான் கேட்டது பதில் சொல்கிறியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம கதிர் இருந்துக்கிட்டே ராஜி கையை பிடிச்சிட்டு, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உன்னை எப்போதுமே வந்து நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டு எப்போதுமே பிரிய மாட்டேன், எனக்கு நீ ரொம்பவே முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஒரு வார்த்தையை கதிர்கிட்ட ராஜி கேட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ராஜி இருந்துக்கிட்டு நம்ம கதிர்கிட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. ஐ லவ் யூ கதிர், உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு பையன்லாம் வந்து தேடினாலுமே கிடைக்க மாட்டான், நீ ரொம்பவே நல்லவன்டா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஸ்டார்டிங்கில் வந்து உன்னை எனக்கு பிடிக்காது தான், அப்போ உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் உன் நல்ல குணத்தை இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
மனசில் இருக்கிறத பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட வந்து போட்டு உடைச்சிடுறாங்க. இதை கேட்ட கதிருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பக்கத்தில் பிரசாதம் கொடுக்குறத பார்த்துட்டு ராஜி இருந்துக்கிட்டு, கதிர் நான் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு, அப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரசாதம் வாங்க போயிடறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராஜியோட அப்பா வந்து அந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்தா கதிர் இருந்துக்கிட்டு ராஜியோட அப்பா வந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. கதிரையுமே ராஜியோட அப்பா வந்து பார்க்குறாங்க. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே நம்ம கதிர் இருந்துக்கிட்டு வேணும்னே ராஜியோட அப்பா காதில் விழுகிற மாதிரி, நான் வந்து ராஜி ரொம்பவே நல்லா பார்த்துக்குவேன், ராஜி நினச்சி யாருமே வந்து கவலைப்பட வேணாம், ராஜி ராணி மாதிரி இருப்பா, ராஜி என்னெல்லாம் வந்து ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி காட்டுவேன், இது வந்து சாமி நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமிக்கிட்ட பேசுகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்ட வந்து இங்கே நம்ம கதிர் வந்து சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு வந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வராங்க. என்ன கதிர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிறாங்க. அப்பா கிட்ட கதிர் பேசிகிட்டு இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இங்கே முத்துவேல் பார்த்தீங்கன்னா எதுவுமே கோவப்படாமல் கதிர் சொன்ன விஷயத்தை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகிறாங்க. அதை பார்த்த கதிர்ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா சிரிக்கிறாரே, அப்படி என்ன இந்த கதிர் பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கு ஒன்றுமே புரியலை. கதிர்கிட்டே ராஜி வந்து கேட்குறாங்க, என்னதான் சொன்னேன், அப்பா வந்து சிரிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட நான் எதுவும் பேசலை, சாமிக்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன், ராஜியை நல்லா பார்த்துக்குப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், உங்கள் அப்பா காதில் விழுகிற மாதிரி அதை கேட்டு தான் உங்கள் அப்பா சிரிச்சுட்டு போகிறாரு, உண்மையாவா, இதை கேட்டு அப்பா சிரிச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் ஆமாம், பொண்ணு மேலே அவ்வளோ பாசம், உங்கள் அப்பா உண்மையாகவே நல்லவர் தான் ராஜி, ஆனால் உங்கள் சித்தப்பா தான் ரொம்பவே மோசமானவர், அவர் தான் கெடுக்கிறதே உங்கள் குடும்பத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை, அவரும் இந்த எங்கள் அண்ணன் இருக்கிறானே உருப்படாதவன், அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு. சீக்கிரமே நம்ம கதிராஜி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலை சொல்லிக்கிட்டா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தருவீங்க. அடுத்தடுத்து இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.